ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. அவங்களுக்காக நீங்க எவ்வளவோ பண்ணியிருப்பீங்க. அவங்க சந்தோஷத்துக்காக உங்களை நீங்களே அழிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா அவங்க உங்களுக்கு என்ன தந்தாங்க? ஏமாற்றம், அலட்சியம், அப்புறம் தூக்கி எறியப்பட்ட உணர்வு. இதுதானே. இன்னைக்கு வரைக்கும் அவங்க நினைச்சு தனியா அழுதுட்டு இருக்கீங்களா? நான் உண்மையாத்தானே இருந்தேன். எனக்கு ஏன் இந்த துரோகம்னு உங்களையே கேட்டு நொந்துட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த கணத்துல அந்த கண்ணீரை துடைங்க. ஏன்னா உங்கள மதிக்காத ஒருத்தருக்காக நீங்க சிந்துற ஒவ்வொரு துளி கண்ணீரும் உங்க சுயமரியாதைய நீங்களே காலில போட்டு மிதிக்கிறதுக்கு சமம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பேச போற இந்த 30 நிமிட நேர பயணம் உங்க மனசுல இருக்கிற பாரத்தை மொத்தமா இறக்கி வைக்க போகுது. உங்களை மதிக்காத மனிதர்களிடமிருந்து எப்படி விலகிறது? உங்க உடைஞ்சு போன மனசை எப்படி மீட்டெடுக்கிறது? உங்க சுயமரியாதையை எப்படி கம்பீரமா நிலைநாட்டுறதுன்னு 10 ஆழமான கட்டங்கள்ல பார்க்க போறோம். இந்த வீடியோ வெறும் பேச்சு இல்ல. இது உங்க வாழ்க்கையோட திருப்புமுனை. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. 1. உங்களை மதிக்காதவர்களின் பின்னால் ஓடாதீர்கள். நாம ஏன் ஒருத்தருக்காக அழுறோம் தெரியுமா? அவங்க மேல வச்ச அன்பை விட நாம அவங்க மேல வச்ச எதிர்பார்ப்பு உடையும் போதுதான் அதிகமா அழுறோம். நாம இவ்வளவு அன்பு காட்டுறோமே, அவங்களும் காட்டுவாங்கன்னு நம்புறோம். உண்மையான அன்பு இருக்கிற இடத்துல கண்ணீருக்கு வேலை இல்லை. எங்க உங்க அன்பு அலட்சியப்படுத்தப்படுதோ அங்க இருக்கிறது அன்பு இல்லை. அது ஒருதலை பட்சமான அடிமைத்தனம். அவங்க உங்களை காயப்படுத்தினதை விட, ஐயோ இவங்களையா நாம இவ்ளோ நம்பினோம் நீங்கிற ஏமாற்றம் தான் உங்களை அதிகமா அழ வைக்குது. ஆனா ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோங்க. அவங்க மாறல. அவங்களோட உண்மையான முகத்தை காலம் உங்களுக்கு காட்டியிருக்கு. இதுக்காக நீங்க சந்தோஷப்படணுமே தவிர அழக்கூடாது. ஒரு உண்மையை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்களை உண்மையாக நேசிக்கிற ஒருத்தரிட்ட உங்க மதிப்பை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. நான் நல்லவன், நான் உண்மையானவன், நான் உனக்காக இவ்வளவு பண்ணினேன் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய ரிலேஷன்ஷிப் ஆரோக்கியமான ரிலேஷன்ஷிப் இல்ல. ஒருத்தருக்கு உங்க அருமை தெரியலன்னா அதை விளக்கிக் கொண்டே இருக்காதீங்க. அமைதியா விலகுங்க. ஒருத்தர் உங்களை வேண்டாம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவர்களை புடிச்சுக்கிட்டு என்ன விட்டு போகாதேன்னு கெஞ்சுறது அன்பு இல்ல. ஒரு வைரத்தை பார்த்து இது சாதாரண கல்னு ஒருத்தர் சொன்னா வைரத்தோட மதிப்பு குறையாது. அதே மாதிரி ஒருத்தர் உங்களை மதிக்கலன்னா உங்க மதிப்பு குறையாது. அவங்களுக்கு அதை புரிஞ்சிக்க முடியல, அவ்வளவுதான். இனிமேல யாரையும் சேஸ் பண்ணாதீங்க. யாரையும் பிடிச்சு வைக்க முயற்சி பண்ணாதீங்க. யாராவது போகணும்னு நினைச்சா போகட்டும். ஆனா ஒரு விஷயம் நினைவில் வச்சுக்கோங்க. ஒருத்தருடைய உண்மையான முகம் சீக்கிரம் தெரிய வந்தது துரதிர்ஷ்டம் இல்ல. அது ஒரு பாதுகாப்பு. இன்னும் 5 வருடம் கழிச்சு தெரிய வந்திருந்தா, இன்னும் அதிகம் நம்பிய பிறகு தெரிய வந்திருந்தா, இன்னும் அதிகம் கொடுத்த பிறகு தெரிய வந்திருந்தா, வலி இன்னும் பெருசா இருந்திருக்கும். அதனால ஏன் இப்படி நடந்தது இன்னும் மட்டும் கேட்காதீங்க. இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ளணும்னு கேளுங்க. எக்ஸ்பெக்டேஷனை விடுங்க. லெசனா எடுத்துக்கோங்க. முன்னாடி போங்க. போக நினைக்கிறவங்களை பிடித்து வைப்பதை விட உங்களோடு இருக்க விரும்புகிறவர்களை மதியுங்கள். 2. உங்க வாழ்க்கையில இருக்கிறவங்க உங்களை உண்மையாவே மதிக்கிறாங்களா இல்ல பயன்படுத்துறாங்களா? இந்த 5 அடையாளங்கள் இருந்தா அவங்கள உடனே அடையாளம் கண்டுபிடிங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லாரும் உங்களை உண்மையா நேசிக்கிறவங்க கிடையாது. சிலர் உங்களை தேடுவது உங்களுக்காக இல்லை, அவங்களுடைய தேவைக்காக. முதல் அடையாளம், தேவைப்படும் போது மட்டும் வருவார்கள். அவங்களுக்கு கஷ்டம் வந்தா உங்களை தேடுவாங்க. சோகமா இருந்தா கால் பண்ணுவாங்க. உதவி வேண்டும்னா மெசேஜ் பண்ணுவாங்க. ஆனா உங்களுக்கு உதவி தேவைப்பட்டா பிஸி, ரிப்ளை கிடையாது, கால் பிக் பண்ண மாட்டாங்க. இப்படி இருந்தா கவனமா இருங்க. தேவை இருக்கும்போது மட்டும் வருகிற உறவு உண்மையான உறவு கிடையாது. 2. உங்க ஃபீலிங்ஸை கேலி செய்வார்கள். நீங்க கஷ்டத்தை சொன்னா, நீ ரொம்ப ஓவர், இதுக்கெல்லாம் ஃபீல் பண்றியா, உன்னாலதான் பிரச்சனை உங்களையே சந்தேகப்பட வைப்பாங்க. உங்க மனசு காயமா இருக்கிறது என்றால் அது உங்களுக்கு உண்மை. அதை கேலி செய்ய யாருக்கும் உரிமை கிடையாது. 3. எப்போதும் எஃபர்ட் நீங்க தான். நீங்க மெசேஜ் பண்ணா மட்டும் ரிப்ளை, நீங்க கால் பண்ணா மட்டும் பேச்சு, நீங்க சந்திக்க முயற்சி பண்ணா மட்டும் சந்திப்பு. ஒரு நாள் நீங்க அமைதியா இருந்து பாருங்க. அந்த ரிலேஷன்ஷிப் அமைதியாகிடும். அப்படின்னா அது 2 பேருடைய உறவு கிடையாது. நீங்க ஒருத்தரா தூக்கிட்டு நடந்த சுமை. 4. மரியாதை இல்லாமல் பேசுவார்கள். உங்களை மட்டம் தட்டுவாங்க. உங்க தோற்றம், உங்க வேலை, உங்க சம்பளம், உங்க குடும்பம், உங்க கனவு
எதையாவது வைத்து காயப்படுத்துவாங்க. அப்புறம் சும்மா ஜோக் பண்ணேன்னு சொல்லுவாங்க. உங்கள அழ வைக்கும் ஜோக், ஜோக் கிடையாது. அது டிஸ்பிசெக்ட். 5வது, மன்னிப்பு கேட்க மாட்டார்கள். தப்பு அவர்களுடையது. ஆனா கில்ட் உங்களுக்கு. இதுவும் ஒரு பெரிய வார்னிங் ஷைன். ஒரே மாதிரி டிஸ்பிசெக்ட் திரும்ப திரும்ப நடந்தா ஒரு நாள் மாறிடுவாங்கன்னு காத்திருக்காதீங்க. 3, நோ சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கைய மாற்றக்கூடிய ஒரு பவர்ஃபுல் வார்த்தை இருக்கு. நோ, வேண்டாம், முடியாது, எனக்கு இது சரியில்ல, இந்த மாதிரி என்கிட்ட பேசாதீங்க. இந்த வார்த்தைகளை சொல்ல பழகுங்க. எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முயற்சி பண்ணும்போது முதல்ல சந்தோஷத்தை இழப்பது நீங்கள்தான். உங்க மனசு வேண்டாம்னு சொல்லும்போது வாயால சரின்னு சொல்லாதீங்க. நீங்க நோ சொன்னதும் ஒரு ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிடுச்சா அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் உங்க அன்பை விரும்பல, உங்க ஒபீடியன்ஸை விரும்பியிருக்கு. நீங்க அவர்களுக்கு எல்லாமே செய்யும் வரை மட்டும் அவர்கள் உங்களை நல்லவங்கன்னு நினைச்சாங்கன்னா அது ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல, அது பயன்பாடு. அதனால உங்க டைம் ஐ ப்ரொடெக்ட் பண்ணுங்க. உங்க எனர்ஜி ஐ ப்ரொடெக்ட் பண்ணுங்க. உங்க பீஸ் ஐ ப்ரொடெக்ட் பண்ணுங்க. 4வது, தனிமையை நேசியுங்கள். ஒருத்தர் போனதால நீங்க காலியாகி விடல. சில நேரங்களில் தவறான மனிதர்கள் போனதால தான் உங்களுக்கான இடம் திரும்ப கிடைக்கும். தனியா இருக்க பயப்படாதீங்க. அந்த நேரத்தை உங்களை பில்ட் பண்ண பயன்படுத்துங்க. காலை நடங்க, எக்ஸர்சைஸ் பண்ணுங்க, புத்தகம் படிங்க, ஸ்கில் கத்துக்கோங்க, உங்க கேரியரை பில்ட் பண்ணுங்க, உங்க ஹெல்த்தை கவனிங்க, உங்க மணியை மேனேஜ் பண்ண கத்துக்கோங்க, உங்க ஃபியூச்சரை பிளான் பண்ணுங்க. உங்களை விட்டு போன ஒருத்தருடைய வாழ்க்கையை கண்காணிக்கிறத விட உங்களை விட்டு போகாத ஃபியூச்சரை உருவாக்குவது முக்கியம். இன்றி தனிமை வலிக்கலாம். ஆனா சரியாக பயன்படுத்தினா அதே தனிமை நாளைக்கு உங்க ஸ்ட்ரென்த் ஆகும். 5, மன்னியுங்கள். ஆனால் பாடத்தை மறக்காதீர்கள். அவங்கள மன்னிக்கணுமா? ஆம். ஆனா அவர்களுக்காக இல்லை, உங்களுக்காக. மன்னிப்பு என்றால் நீ பண்ணினது சரின்னு சொல்றது கிடையாது. நீ பண்ணினதுக்காக நான் இனிமேல் என் மனசை எரிச்சுக்க மாட்டேன்னு சொல்றது. கோபத்தை பிடிச்சுக்கிட்டு இருந்தா அவங்க தினமும் கஷ்டப்பட மாட்டாங்க. நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. அதனால விடுங்க. ஆனா பாடத்தை மறக்காதீங்க. ஒரே தவறு மீண்டும் மீண்டும் நடந்தா அது மிஸ்டேக் இல்லை, அது பேட்டர்ன். பேட்டர்னை லவ்னு பேர் மாற்றாதீங்க. ஒரு சாரி மட்டும் போதாது. சேஞ்ச் வேண்டும், கன்சிஸ்டன்சி வேண்டும், ரெஸ்பெக்ட் வேண்டும், ஆக்ஷன் வேண்டும். 6வது, பழிவாங்க வேண்டாம். வளர்ந்து காட்டுங்கள். உங்களை காயப்படுத்தியவங்க மேல கோவம் வரலாம். ஒரு நாள் அவங்களுக்கு என் வேல்யூ புரியணும்னு தோணலாம். ஆனா அவங்கள ஜெலஸ் பண்ண சோஷியல் மீடியா ஸ்டேட்டஸ் போடாதீங்க. இன்ட்ராக்ட் போஸ்ட் போடாதீங்க. அவங்கள பத்தி எல்லார்கிட்டவும் பேசாதீங்க. உங்க லெவல் குறையும். உண்மையான ரிவெஞ்ச் என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையை உயர்த்துறது. கரியர்ல க்ரோ பண்ணுங்க, ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுங்க, இன்கம் உயர்த்துங்க, ஸ்கில் டெவலப் பண்ணுங்க, கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணுங்க, ட்ரீம்ஸ் பர்சூ பண்ணுங்க. அவங்களுக்கு காட்டுறதுக்காக இல்ல, உங்களுக்காக. ஒரு நாள் அவங்க என்ன விட்டு போயிட்டாங்க இன்னும் அழுத நீங்க நல்ல வேளை போயிட்டாங்க இன்னும் நினைக்கிற அளவுக்கு வளரணும். அதுதான் சக்சஸ். அவங்க ரிஜெக்ட் பண்றாங்களா இல்லையா, அது அப்போ உங்களுக்கு முக்கியமே இருக்கக்கூடாது. 7வது, செல்ஃப் டாட் லவ் ஐ ஆரம்பியுங்கள். செல்ஃப் லவ்னா நான் அழகா இருக்கேன்னு சொல்றது மட்டும் இல்லை, உங்களை காயப்படுத்துகிற இடத்திலிருந்து விலகுவது, உங்க உடம்பை கவனிப்பது, நல்ல உணவு சாப்பிடுவது, உங்க கனவுகளுக்காக உழைப்பது, பணம் சேமிப்பது, தவறான மனிதர்களுக்கு நோ சொல்வது, உங்க பீஸை ப்ரொடெக்ட் பண்ணுவது செல்ஃப் லவ். ஒருத்தர் உங்களை அப்ரிஷியேட் பண்ணணும்னு காத்திருக்காதீங்க. நீங்க உங்களை அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஒருத்தர் என்கரேஜ் பண்ணணும்னு காத்திருக்காதீங்க. தினமும் உங்களுக்கே சொல்லுங்க, என்னால முடியும். இந்த வழியை நான் கடந்து வருவேன். இது என் வாழ்க்கையின் முடிவு இல்லை. என் நல்ல நாட்கள் இன்னும் முன்னாடி இருக்கு. 8வது, அவர்கள் திரும்பி வந்தா ஒரு நாள் உங்களை விட்டு போனவங்க திரும்ப வரலாம். எப்படி இருக்க, ரொம்ப நாள் ஆச்சு, உன்னை மிஸ் பண்ணேன், இன்னும் மெசேஜ் வரலாம். அப்போ உடனே பழைய மனசோட டிசிஷன் எடுக்காதீங்க. ஒரு கேள்வி கேளுங்க, நான் இவரை மிஸ் பண்றேனா இல்ல இவர் கூட இருந்த பழைய நினைவுகளை மிஸ் பண்றேனா? ஒரு சாரி மட்டும் போதாது. அவங்க சேஞ்சா இருக்காங்களா? ரெஸ்பெக்ட் இருக்கு, கன்சிஸ்டன்சி இருக்கு, ஆக்ஷன் இருக்கு. அதை கவனிங்க. உங்க இதயம் நல்லது என்பதற்காக உங்க கதவு எப்போதும் திறந்திருக்க வேண்டியதில்லை. 9வது, மன அமைதியை தேர்ந்தெடுங்க. மணி முக்கியம், சக்சஸ் முக்கியம், கரியர் முக்கியம். ஆனா
மன அமைதி அதைவிட முக்கியம். இரவு படுக்கும்போது யாருடைய மெசேஜ் வருமோன்னு பயப்படாம தூங்கணும். நான் ஏதாவது தப்பா பண்ணிட்டேனா இன்னும் தினமும் பயப்படாத வாழ்க்கை வேண்டும். கான்ஸ்டன்ட் கன்ஃபியூஷன் தருகிற உறவு லவ் இல்லை. கான்ஸ்டன்ட் ஆங்ஸைட்டி தருகிற உறவு லவ் இல்லை. கான்ஸ்டன்ட் டிஸ்பிசெக்ட் தருகிற உறவு லவ் இல்லை. அன்பு உங்களை அழிக்கக்கூடாது. அன்பு உங்களுக்கு பீஸ் கொடுக்கணும், ஸ்ட்ரென்த் கொடுக்கணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அது இல்லாத இடத்துல இருந்து விலக கற்றுக்கொள்ளுங்க. 10வது, உங்களை மீண்டும் கட்டி எழுப்புங்க. ஒருத்தர் போயிட்டாங்கன்னு உங்க வாழ்க்கை முடிஞ்சிடல. உங்க சிரிப்பு போயிடுச்சா திரும்ப கொண்டு வாங்க. கான்ஃபிடன்ஸ் போயிடுச்சா திரும்ப பில்ட் பண்ணுங்க. ட்ரீம்ஸ் நிறுத்திட்டீங்களா மீண்டும் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹெல்த் இக்னோர் பண்ணிட்டீங்களா இன்றே கவனிக்க ஆரம்பிங்க. கேரியரை விட்டுட்டீங்களா ஃபோகஸ் திரும்ப கொண்டு வாங்க. ஒரு சாப்டர் மோசமா இருந்ததுக்காக முழு புத்தகத்தையும் கிழிச்சு போட மாட்டோம்ல. அதே மாதிரி ஒரு மனிதர் தவறா வந்ததுக்காக உங்க முழு வாழ்க்கையும் தவறு ஆகாது. பேஜ் ஐ டர்ன் பண்ணுங்க. இன்னும் நிறைய சாப்டர்ஸ் இருக்கு. இன்னும் நிறைய நல்ல மனிதர்கள் இருக்காங்க. இன்னும் நிறைய வெற்றி இருக்கு. நண்பர்களே, இன்னைக்கு வரைக்கும் நடந்தது நடந்துருச்சு. யார் ஏமாத்தினாங்க, யார் விட்டு போனாங்க, யார் உங்களை பயன்படுத்தினாங்க, யார் அழ வைத்தாங்க, அதை மாற்ற முடியாது. ஆனா இனிமேல் என்ன நடக்கணும்னு முடிவு பண்ற அதிகாரம் உங்க கையில இருக்கு. நேற்று நீங்க அழுதிருக்கலாம், இன்று கண்ணீரை துடைக்கலாம், நாளைக்கு நிமிர்ந்து நிற்கலாம். ஒரு நாள் இன்றி உங்களை உடைத்த அதே விஷயத்தை நினைச்சு இதுக்காகவா நான் இவ்வளவு அழுதேன்னு சிரிப்பீங்க. அந்த நாள் கண்டிப்பா வரும். ஆனா சிலரை விடணும், சில நினைவுகளை விடணும், சில எதிர்பார்ப்புகளை விடணும், சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்காமலேயே முன்னாடி போகணும். எல்லா ஏன்க்கும் பதில் கிடைக்காது. ஆனா பதில் கிடைக்கலன்னு வாழ்க்கையை நிறுத்தக்கூடாது. உங்களுக்கு இன்னும் நிறைய வாழ்க்கை இருக்கு. இன்னும் நிறைய கனவுகள் இருக்கு. இன்னும் நிறைய சக்சஸ் இருக்கு. இன்னும் நிறைய நல்ல மனிதர்கள் இருக்காங்க. ஒருத்தர் உங்களை மதிக்கலன்னு இந்த உலகமே உங்களை மதிக்காது என்பதில்லை. ஒருத்தர் உங்களை விட்டு போனதால உங்க கதை முடிஞ்சிடல. அது ஒரு சாப்டர் மட்டும்தான். அதனால கண்ணீரை துடைங்க, நிமிர்ந்து நில்லுங்க, உங்களை நீங்களே பாருங்க. நீங்க இதுவரை எவ்வளவு கஷ்டங்களை கடந்து வந்திருக்கீங்க தெரியுமா? ஆனாலும் நீங்க இன்னும் இங்கே இருக்கீங்க. அதுவே உங்க ஸ்ட்ரென்த். உடைஞ்சாலும் எழுந்திருக்கீங்க, அழுதாலும் வாழ்ந்திருக்கீங்க, தோற்றாலும் தொடர்ந்து நடந்திருக்கீங்க. அப்படிப்பட்ட உங்களை ஒருத்தருடைய ரிஜெக்ஷன் எப்படி முடிச்சு வைக்க முடியும்? முடியாது. ஒருத்தருடைய சைலன்ஸ் உங்களை தோற்கடிக்க முடியுமா? முடியாது. ஒருத்தருடைய பெட்ரேல் உங்க ஃபியூச்சரை அழிக்க முடியுமா? நீங்க அனுமதிக்காத வரைக்கும் முடியாது. அதனால இனிமேல உங்களை மதிக்காதவங்களுக்காக அழாதீங்க. உங்களை விரும்பாதவங்களை துரத்தாதீங்க. உங்களை புரியாதவங்கள்ட்ட கெஞ்சாதீங்க. உங்களை பயன்படுத்துகிறவங்களுக்கு அன்லிமிட்டெட் சான்ஸ் கொடுக்காதீங்க. உங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற இடத்துல நிக்காதீங்க. உங்க வாழ்க்கையை பில்ட் பண்ணுங்க. கரியர் பில்ட் பண்ணுங்க. ஹெல்த் பில்ட் பண்ணுங்க. கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணுங்க. இன்கம் பில்ட் பண்ணுங்க. கேரக்டர் பில்ட் பண்ணுங்க. ட்ரீம்ஸ் பில்ட் பண்ணுங்க. ஒரு நாள் உங்களை உடைத்த மனிதருக்கு இல்ல, உங்களை உருவாக்கிய அந்த வலிக்குத்தான் நீங்க நன்றி சொல்ல போறீங்க. இதை மட்டும் மறக்காதீங்க. உங்களை மதிக்காத ஒருத்தரை இழப்பது இழப்பு கிடையாது. அவர்களுக்காக உங்களை நீங்களே இழப்பதுதான் உண்மையான இழப்பு. இன்று முதல் இந்த 3 வரிகளையும் உங்க வாழ்க்கையின் விதியாக வைத்துக்கோங்க. 1. என் கண்ணீர் மதிப்புமிக்கது. என்னை மதிக்காதவர்களுக்காக அதை வீணாக்க மாட்டேன். 2. என் சுயமரியாதையை விட்டுக் கொடுத்து எந்த அன்பையும் நான் கேட்க மாட்டேன். 3வது, யார் என்னை விட்டு போனாலும் நான் என்னை ஒருபோதும் விட்டு போக மாட்டேன். இந்த 3 வரிகளோட வாழ ஆரம்பிங்க. உங்க கான்ஃபிடன்ஸ் மாறும், உங்க மனசு மாறும், உங்க வாழ்க்கை மாறும். முக்கியமா உங்களை நீங்க பார்க்கிற விதமே மாறும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்க மனசுல இருந்த ஒரு பாரத்தை கொஞ்சமாவது குறைச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. இது வெறும் லைக் கிடையாது. இனிமேல் என் சுயமரியாதையை விட்டு கொடுக்க மாட்டேன் அன்னு நீங்க எடுக்கிற ஒரு முடிவாக இருக்கட்டும். உங்க வாழ்க்கையிலும் உங்களை மதிக்காத மனிதர்களை கடந்து வந்திருக்கீங்களா? அந்த அனுபவம் உங்களுக்கு என்ன லெசன் கத்துக் கொடுத்தது? கீழே கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. உங்க ஒரு வார்த்தை இப்ப உடைந்து போய் உட்கார்ந்திருக்கிற இன்னொரு மனிதருக்கு நம்பிக்கையா இருக்கலாம். உங்க நண்பர்கள் அல்லது குடும்பத்தில் யாராவது ரிஜெக்ஷன், பெட்ரேவல், டிஸ்பிசெக்ட் காரணமாக மனசு உடைந்து இருந்தா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மோட்டிவேஷன், செல்ஃப் ரெஸ்பெக்ட், கான்ஃபிடன்ஸ் மற்றும் வாழ்க்கையை மாற்றக்கூடிய கருத்துக்களை
தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு பவர்ஃபுல் மோட்டிவேஷனல் வீடியோவில் சந்திப்போம். அதுவரை யாருக்காகவும் உங்களை இழக்காதீங்க. உங்களை நேசியுங்கள். உங்களை மதியுங்கள். உங்கள் சுயமரியாதையை காப்பாற்றுங்கள். கண்ணீரை துடைத்து நிமிர்ந்து நில்லுங்கள். ஏன்னா உங்களுடைய சிறந்த வாழ்க்கை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. நன்றி. வணக்கம்.